தேவையில்லாத சண்டை சச்சரவு, அதாவது உற்றார் உறவினர் வெளியூர் நட்புகளில் இருந்து வந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகுவதை நீங்கள் கைகூர்ந்து பார்க்கணும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதம் எல்லாம் ஒரு 23 தேதிக்கு அப்புறம் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் காண தான் போகிறீங்க. திடீர் வருமானம் அதிகரிக்கும். எப்படி தான் வருதுன்னே தெரில சாமி. வெளியூர்லேருந்து வழி வருது, வெளிநாட்டிலேருந்து நம்மளுக்கு பணம் வரும், கால்ஸ்லாம் அதிகமாக வரா மாதிரி இருக்கும். சொந்தங்கள் நம்மளை பாராட்டியே இருப்பாங்க. இது வரைக்கும் பாராட்டாத சொந்தங்கள் கூட இனிமேல் பாராட்டக்கூடிய காலம் வந்துடுச்சு. இந்த நேரத்தில் குழந்தை பேர் பெறக்கூடிய காலம். தனுசு ராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் கன்சீவ் ஆகாமல் திருமணமாகி ரொம்ப நாளாக இல்லாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் இது ஒரு அமைப்பே, ஒரு பெரிய அமைப்பு ஏற்படுத்த தரப்போகிறார். இறைவனே நம்மளுக்கு தந்துள்ள போகிறார். என்ன சொல்லுவாங்களாம், திடீர் திருமண யோகத்தையும் கொடுக்கும், திடீர் குழந்தை பேரும் கொடுக்கும். இந்த காலம் அந்த மாதிரி காலமாக இருக்குது சாமி. கிரகங்கள் மாறி பரிவர்த்தனை யோகம் அமைப்பது. சந்திரனோட வீட்டில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருந்தாலே நீச்சகதி பெற்றுவார். அங்கிருந்து நேரடி பார்வையாக அந்த உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது அக்டோபர் மாத ராசி பலனை பார்ப்போம் வாருங்கள். ஒரு மனுஷனுக்கு தொய்வான நிலைமையிலிருந்து எப்போ கொடுக்குறான்னா, ஐயா முன்பு உடல்நிலை நனைஞ்சு போச்சு, எனக்கு உடம்பு கெட்டுச்சு ஐயா, இந்த உடல்நிலையில் நாம் தேர்த்த வேண்டினா நல்ல சத்தான உணவுகள் கொடுக்கணும் அல்லவா, அந்த சத்தான உணவு கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிடுச்சு ஐயா. இது வரைக்கும் மாத்திரை மருந்தில் கட்டுப்படாத நோய் நொடிகள் எல்லாம் இப்பொழுது கட்டுக்குள் வரப்போகுது. இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்காங்க தனுசு ராசிக்காரங்கள். இந்த உடல் உபாதைகள்லாம் ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்ருக்கும். இந்த வயது மூப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நோய்க்குள் கட்டுக்குள் வருவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ராசிநாதன் வக்ரகதிக்கு வரப்போகிறாருங்க சுவாமி. இதனால தான் சொல்கிறேன், 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ருணரோக சத்ரு ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் குரு பகவான். ஏன்னா ஃபஸ்ட்டு சொல்கிறது ராசிநாதனை பற்றி தான் சொல்லணும். மற்ற கிரகங்கள் வந்துருக்கும் இடத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் ராகு பகவான் 4ஆம் இடத்துல இருந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு. சுகத்தில் அமர்ந்திருந்து பிரச்சனை, இடம் வீட்டில் உட்கார முடியல. அதே இடம் என்று சொல்லக்கூடிய ருணரோக சத்ரு ஸ்தானத்தில், மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் குரு பகவானால் எந்த வேலை எடுத்தாலும் ஒரு தொலிவான நிலைமையே நீடித்து கொண்டிருக்கு. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஓரளவுக்கு பரவாயில்லை. இது வரைக்கும் வாழ்வாதாரத்தை பாதித்து கொண்டிருந்தவர் இது வரைக்கும் வாழ்வாதாரத்தை நிலை நிமிர்த்தி இப்போ தான் உட்கார வச்சிருக்கார். உங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுத்த ஒரே கிரகம் சனி பகவான் தான். நீங்கள் யார் என்று இந்த உலகத்தை காட்டினவர் யாரான சனி பகவான் மட்டுமே. ராகு பகவானால் உங்களுக்கு மேற்றம் தரவில்லை. தாயாரிடம் பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டே தான் நாளுக்கு நாள் தொடர்ச்சியாக அவங்களுக்கு சங்கடங்களை நம்ம கொடுத்துன்னே இருக்கார். அதுவும் இல்லாமல் 7ஆம் இடத்துல இருந்து வந்த செவ்வாய் பகவான் கருத்து வேறுபாடு, கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள்லாம் போன மாதம் அனுபவிச்சிருப்போம். இது இப்பொழுது நீடித்ததில் பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவருவது இந்த மாதம் 23 தேதிக்கு அப்புறம் நடைபெறும். ஒரு 15 தேதிக்கு அப்புறம் ஒரு நல்ல வாழ்வியல் மாற்றங்கள் ஏற்பட போது, திடீர் பணவரவு அதிகரிக்க போதையா. இது வரைக்கும் இல்லாத மறைமுக வருமானங்கள் தனுசு ராசிக்கு இந்த மாதம் ஜாக்பாட் காலம் கூட சொல்லுவேன். நான் ஒரே வார்த்தை சொல்லப்போனேன், இந்த மாதம் திடீர்னு பார்த்தோன்னா ஜாக்பாட் காலம் என்று சொல்கிற மாதிரி அமைப்பெல்லாம் பெறப்போகுது. உங்கள் வாழ்வில் ஏற்பட்டு வந்த சுகதுக்கங்கள் எல்லாத்துக்கும் நம்மளுக்கு ஒரு பரிவர்த்தனை யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகிறோம். ஒரு மனுஷனுக்கு இது வரைக்கும் எதுவுமே நடக்கலை, எது ஒரு அமைப்பே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கணும் கூட இப்போ எல்லாம் உலக லெவலில் அவங்க பெரிய லெவலில் வருவதை கண்கூடாக பார்க்கலாம். இது வரைக்கும் பேசாமல் இருந்தாங்க ஐயா தனுசு ராசிக்கு, இதை பற்றி யாரை பற்றி சொல்லாமல் இருந்தவங்க கூட இனிமேல் பேசக்கூடிய தகுதி படைத்து விடுவாங்க. த ஸ்பீச் இஸ் வெல்னு சொல்கிறோம் இல்லை, ஒரு மனுஷன் பேசினாவே அவர் நல்லா பேசுகிறாருப்பா அவர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பேச்சு திறமை அவர்கிட்ட வந்துட்டு போகுது. இறைவன் அவருக்கு தானாக தந்துடல போகிறார். தனுசை பொறுத்த வரைக்கும் அவங்க வாழ்வாதாரத்தை புரட்டி போடக்கூடிய காலமும் திடீர் மறைமுக வருமானமும் எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. பணம் பார்த்தா வந்துட்டுருக்கோம் அவங்க லைனுக்கு. இந்த காலம் உகந்த காலமாக இந்த மாதம் அக்டோபர் மாதம் 15 தேதிக்கு அப்புறம் அவங்க வாழ்வில் நடைபெறப் போகிறது. நான் சொல்லுங்களேன், இந்த இல்லம் தேடி கல்வி என்று சொன்னோமில்ல, ஒரு மனுஷனுக்கு அவங்கள தேடியே கல்வி சார்ந்த விஷயங்களும் வரப்போகுது. அவங்கள தேடியே எல்லா விதமான வேலையும் கிடைக்க போகுது ஐயா. இது வரைக்கும் அவங்க தேடி தேடி பார்த்துருப்பாங்க, இதெல்லாம் கிடைக்கலன்னு கேட்டிருப்பாங்க. இனிமேல் அவங்கள தேடி வேலையே ஃபுல்லாக டைட்டாக இருக்கும். ஐயோ என்னால் முடியல சாமி, ரொம்ப டைட்டாக இருக்குது சாமி அப்படின்ற நிலைமைக்கு வரப்போகிறாங்க. ரொம்ப டயர்டு, வேலை சார்ந்த விஷயத்தில் இனிமேல் டைட்டாக இருக்கும். தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம்.
தேவையில்லாத சண்டை சச்சரவு, அதாவது உற்றார் உறவினர் வெளியூர் நட்புகளில் இருந்து வந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகுவதை நீங்கள் கைகூர்ந்து பார்க்கணும். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இந்த மாதம் எல்லாம் ஒரு 23 தேதிக்கு அப்புறம் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் காண தான் போகிறீங்க. திடீர் வருமானம் அதிகரிக்கும். எப்படி தான் வருதுன்னே தெரில சாமி. வெளியூர்லேருந்து வெளி வருது, வெளிநாட்டிலேருந்து நம்மளுக்கு பணம் வரும், கால்ஸ்லாம் அதிகமாக வரா மாதிரி இருக்கும். சொந்தங்கள் நம்மளை பாராட்டியே இருப்பாங்க. இது வரைக்கும் பாராட்டாத சொந்தங்கள் கூட இனிமேல் பாராட்டக்கூடிய காலம் வந்துடுச்சு. இந்த குரு பகவான் வக்கரகதி காலத்தில் இருக்கும்போது 6ஆம் இடத்துல இது நோய் நொடிகளை அதுக்கு ஒரு திட்டவட்டமே தீட்டிடுவார். குரு பகவானால் வக்கரகதி காலத்தில் தான் அந்த பலாபலங்கள்லாம் கொடுக்க முடியும். சரியான பலாபலம் கிடைக்காதவங்களுக்கெல்லாம், இந்த மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வக்கரகதி காலத்தில் நல்ல பலாபலங்களை வகுத்து தருவார், அள்ளி தரப்போறாருங்க உங்களுக்கு. இப்போ தான் நடக்க போகுது அந்த நிகழ்ச்சியும். ஏதோ பொலி விழுந்தே காணப்படுவீங்க பாருங்க. எதுலையும் பேச முடியல, யாருக்கிட்டும் பேசினா எதனா தப்பாயிடுதா மாதிரி இருக்குது மனசு. நம்மளும் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் ஈடுபட்டுட்டோமோன்னு ஒரு எண்ணங்கள்லாம் தோன்றுது பாரு. அதெல்லாம் மறைஞ்சிட போகுது. இப்போ 11ஆம் இடத்துக்கு இது வரைக்கும் சூரிய பகவான் வராத இடத்துல சனி பகவான் பாரு, அவருடைய பார்வை, இந்த சனி பகவானுடைய பார்வை சுக்கிர பகவான் வாங்க போறாரு, குரு பகவானும் வாங்க போறாரு. அந்த 12ஆம் இடத்துல நம்மளுக்கு அந்த பாக்கியம் எல்லாம் கிடைக்க போகுது. திடீர் திருமண யோகங்களும் கிடைக்கும். இந்த நேரத்தில் திடீர் திருமண பாக்கியத்தை பெற போகிறாங்க. முக்கியமாக குழந்தை பேறு பெறக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்படும். இந்த நேரத்தில் குழந்தை பேறு பெறக்கூடிய காலம் தனுசு ராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் கன்சீவ் ஆகாமல் திருமணமாகி ரொம்ப நாளாக இல்லாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் இது ஒரு அமைப்பே, ஒரு பெரிய அமைப்பு ஏற்படுத்த தரப்போறார். இறைவனே நம்மளுக்கு தந்துள்ள போகிறார். என்ன சொல்லுவாங்களாம், திடீர் திருமண யோகத்தையும் கொடுக்கும், திடீர் குழந்தை பேரும் கொடுக்கும். இந்த காலம் அந்த மாதிரி காலமாக இருக்குது சாமி. கிரகங்கள் மாறி பரிவர்த்தனை யோகம் அமைப்பது. சந்திரனோட வீட்டில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருந்தாலே நீச்சகதி பெற்றுவார். அங்கிருந்து நேரடி பார்வையாக அந்த 2ஆம் இடத்தை பார்க்கும். செல்வம், திடீர் செல்வம் என்று சொல்லக்கூடிய தொலைதூரத்தில் எங்கேயோ மறைவிலிருந்து நம்மளுக்கு பணம் வரும். 11ஆம் இடத்துல இது வரைக்கும் இருந்து வந்த கிரகங்களுடைய அமைப்பை பார்க்கும் பொழுதுன்னு பார்த்தா சூரிய பகவான் வருவார். 11 என்பது குழந்தை ஸ்தானம் தான். அதனோட சேர்ந்து புதன் கிரகம் வரும்பொழுதெல்லாம் சூரியன் எங்கிருந்தாலும் கெட்டு போயிருந்தா கூட, தூரம் என்பது நீச்சகதி என்பது தொலை தூரத்தில் செல்வது தான் நீச்சகதி சொல்கிறது. கெட்டு போகிறது கிடையாது. அது ஒரு இது, அந்த ஒளி கிடைக்கலன்னு தான் சொல்லுவான். அந்த ஒளி கிடைக்கின்ற காலம் வந்துடுச்சு. ஒரு கிரகம் அங்கே வீட்டிருந்தால் சூரியனாலயம் தான், குருவாலயம் தான் குழந்தை பேரு கிடைக்கும். ஆத்ம காரகனே அவர் தான். திடீர் குழந்தை பேரும் கிடைக்கின்ற காலமாக வரப்போகுது. அதாவது மருத்துவ ரீதியாக ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்க சாமி நம்மளுக்கு கிடைக்கலாம். இந்த நேரத்தில் அதெல்லாம் கிட்டக்கூடிய காலமாக வரும். கர்மகாரகன் என்று சொல்கிற மாதிரி நம்ம கர்மகாரகனும் இந்த நேரத்தில் வக்கரகதியில் இருக்கிறதால தான் இந்த பாக்கியம் பெற போகிறோம். நம்ம இந்த காலம் அருமையான காலம் தனுசு ராசிக்கு. இந்த மாதம் முழுவதும் தொலைதூர நட்பு என்று சொல்கிற மாதிரி தொலைதூர தொடர்புலாம் நம்மளுக்கு கிடைக்கும். வேலை சார்ந்த விஷயத்தில் வேலை இழந்தவங்களுக்கெல்லாம் இது ஒரு வேலை வாய்ப்பு தரக்கூடிய மாதமாக திகழப்போகிறது. வெளியூர் சொல்லக்கூடிய பாக்கியம் பெற போகிறோம். அதாவது ஊராக சுற்றுகின்ற பாக்கியம். ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களாக இருந்தால் இது வரைக்கும் மார்க்கெட்டிங்கே நான் போலங்க, நான் ஏதோ ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணிட்டுருங்களேன், இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணி நம்ம வெளியூர் தொடர்புலாம் நம்ம எல்லாமே உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். எல்லா இடத்துலையும் நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு கைகூக்கக்கூடிய காலமாக நான் பார்த்துக்கிறேன். ஐயா நீங்கள் வாங்க, உங்களுக்கு என்னங்க இடம் பொருள் ஏவல்ற மாதிரி உங்களுக்கு எல்லா உணவு வசதியும் எல்லா வசதியும் உங்களுக்கு பண்ணித்தரங்க, வாங்க. நட்பு வட்டாரங்கள் பாராட்டுகின்ற காலமாகவும், வேலை சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் தொய்வாக இருந்தாலும் அதெல்லாம் இனிமேல் பிக்கப் ஆகிடும். வெற்றி உபஜஸ்தானம். தலைவலி முதல்ல போகுங்க. நான் முதல்ல சொல்கிறது தலைவலி போகும். தலையாக பாடுபடுத்திட்டு இருக்கும் பாருங்க, அந்த தலைவலி முதல்ல இந்த மாதம் 23 தேதிக்கு அப்புறம் நோய் நொடிகள் விலகுவது, இரத்தத்தால் வந்த பிரச்சனைகள்லாம் விலகும். உணவு சார்ந்த விஷயத்தை எடுத்து நடத்துகிறவங்களுக்கு ஹோட்டல் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ, இல்லை தனுசு ராசிக்காரங்க மருத்துவம் இந்த மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் எடுத்து நடத்துகிறவங்களுக்கு, கடையோ மெடிக்கல் ஷாப்போ எதனா வச்சு நடத்துகிறவங்களுக்கு, ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்துகிறவங்களுக்கெல்லாம் இது பெரிய முன்னேற்றத்தை தரும். நோய் நொடிகள் கட்டுக்குள் வருவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதம் முழுவதும் நல்லா இருக்குது. கிரகங்களுடைய அமைப்பு நல்லா இருக்குது. 2 கிரகங்கள் கேந்திரம் பெற்று நீச்சகதி பெறுவது பெரிய மாற்றத்தையும் ஜாக்பாட்டும் கொடுக்க. அதான் சொன்ன குழந்தை பேர், திடீர்னு குழந்தை பேர் கூட நம்மளுக்கு மருத்துவ ரீதியாக கொடுக்க போகுது. ரொம்ப நாளாக தேடாமல் இருந்தோம், நம்ம தேடிட்டு சக்ஸஸ் ஆகலாம். இந்த முறை அதுக்கு நல்லது. ட்வின்ஸே பிறக்கின்ற பாக்கியம் பெற போறீங்க. மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை, அதாவது பழனி முருகனை தரிசிக்க தனுசு ராசிக்காரங்க பழனிக்கு போகிறதுக்கு ஃபாலோ பண்ண பாருங்க.
ரொம்ப நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். பெரிய பெரிய மாற்றங்களை தரவல்லது அந்த கோதண்டபாணி. அந்த தண்டாயுதபாணி வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.